ஹாய். ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். மும்பைல ஒருத்தர் ஒரு ஃபிளாட் ஒண்ணு வாங்கியிருந்தாரு 2012 அட் த காஸ்ட் ஆஃப் 14.40 crore. இப்ப அந்த லேண்ட 2026ல அவர் எவ்வளவுக்கு தெரியுமா வித்திருக்காரு? 14.85 crore வித்திருக்காரு. அவருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35 lakhs வந்து ப்ராஃபிட். ஆனா என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா, ஹி லாஸ்ட் 17.9 crore தான் சொல்லுவேன். எப்படி நீ 17.9 crore லாஸ்ன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் கம்பேரிங் தட் அமௌண்ட் இன்டு அ இன்ஃப்ளேஷன் ரேட்டோட தான் நான் கம்பேர் பண்ண போறேன். ஸோ அதனோட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவீக்கம் தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 6% வந்து இருக்கு. ஸோ ஆவரேஜா. ஸோ அதை தான் நான் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். 2012லேருந்து 2026 வரையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற பீரியட் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ். அந்த 14 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6%க்கு இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 32.7 crore. அவரோட ஃபிளாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32.7 crore இன்னைக்கான ரேட்டாக இருந்திருக்கும். பட் அவர் செல் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா 14.85 crore தான் வித்திருக்காரு. ஸோ அப்போ பையிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், இன்ஃப்ளேஷன் ரேட் இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹீ லாஸ்ட் 17.9 crore தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் வியூல தான் பார்க்க போறோம். 14.40 crore அவர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணதை நிஃப்டி 50 ETF இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அதோட ஒர்த் வந்து 70 crore நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா லிட்டரலி 12 to 14 CARG மூலியமா நமக்கு வந்து ப்ராஃபிட் தருதுங்க. அதனோட CARG அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்னு சொல்லுவேன். காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அதோட உங்களுக்கு இயர்லி ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்றத எடுத்து கொடுக்கும். அதுதான் வந்து சிஆர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமா இவருக்கு வந்து 70 crore வந்து 2026ல அமௌண்ட் இருந்திருக்கும். ஆனா அவர் ரியல் எஸ்டேட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனால அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 14.85 crore தான் வித்திருக்காரு. ஸோ he gained only 35 lakhs and he lost 17.9 crore. ஸோ லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க வேண்டிய 5 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஏஆர்ஜி, இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் காஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த 5 விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும். இன்ஃப்ளேஷனா பணவீக்கம். நீங்க போட்ட பணம் இப்போ இன்ஃப்ளேஷன் மூலியமா பீட் பண்ணிச்சா இல்லையா? அதை தான் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2வது சிஏஆர்ஜினா வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜா எடுத்து கொடுக்குது அந்த கால்குலேஷன் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். 3rd டாக்ஸ். நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கெயினா இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஒரு டாக்ஸ் பே பண்ணுவீங்க. அந்த டாக்ஸை மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ ரிட்டர்ன் இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு விஷயம். 4வது பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்டிங் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோல எடுத்துக்கோங்க. இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கான சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி சார்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் இருக்கும். இதெல்லாம் போக அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்துருந்துச்சு அதுதான் பார்க்கணும். அதுதான் வந்து ஹோல்டிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இதுவே ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா புரோக்கர் சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிபி சார்ஜ் இருக்கும், எஸ்எஸ்டி இருக்கும். இந்த சார்ஜஸ்லாம் வந்து எவ்வளோ போச்சு, அது போக ரிட்டர்ன் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் ஹோல்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதனோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அந்த காசை அதாவது 14.40 crore அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்ல, அந்த காஸ்ட்டை வேற எதாவது போட்டிருந்தா, வேற எதுலயாவது போட்டிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்றத பார்க்கறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் ரியல் எஸ்டேட்ல போட்டிருந்தனால அவருக்கு வந்து 35 lakhs ப்ராஃபிட் அண்ட் 17.9 crore லாஸ் ஆயிருந்துச்சுல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவர் ரியல் எஸ்டேட்ல போடாம நிஃப்டி 50ல போட்டிருந்தாருன்னா அவருக்கு இன்னைக்கு 70 கோடி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்றாங்க பத்தி அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த காஸ்ட் வந்து நமக்கு இவ்வளோ ஆகுது. அப்போ வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் படி எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு என்னன்றது தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ வாண்ட் டு சே ஒன் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணியை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் பண்றது தான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன். நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவருக்கான மேட்டர். ஸோ அதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெல்த்தியான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வெர்சஸ் வெல்த் இதை பத்தி தான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் கன்வேவும் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டீப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்னா என்ன, சிஆர்ஜினா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.